வணக்கம். நமது டிவியின் மதிய நேர செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். வரவு செலவு திட்ட சட்டமூலத்தில் சபாநாயகர் கைச்சாத்து. மாத்தறை தேவேந்திர முனையில் நள்ளிரவில் இருவர் சுட்டுக் கொலை. யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவை நெகிழ வைத்த சம்பவங்கள். அம்பாறை காரைதீவில் வேளாண்மை நிலங்களை ஆக்கிரமித்துள்ள காட்டு யானைகள். 16 மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கத்திற்கான எச்சரிக்கை. புலம்பெயர்ந்தோரின் குடியுரிமை தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதியின் அதிரடி உத்தரவு. IPL கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பம். தொடர்வன உள்நாட்டு செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வேட்பாளர்களின் அறிமுகம் ஆரம்பமாகியுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் முக்கிய கட்சிகளின் பிரதான வேட்பாளர்களின் அறிமுகம் ஆரம்பமாகியுள்ளது. அந்த வகையில் கொழும்பு மாநகர மேயர் வேட்பாளராக டாக்டர் ருவேஸ் ஹனிப்பாவை முன்மொழிவதாக ஐக்கிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. ருவேஸ் ஹனிப்பா ஒரு பொதுநல ஆர்வமுள்ள நிபுணர் என்றும் திறமை, தைரியம் மற்றும் உறுதிப்பாடு ஆகிய அனைத்து குணங்களையும் கொண்டவர் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இதேவேளை கொழும்பு மாநகர மேயர் வேட்பாளராக தொழில் முனைவர் ஹசன் அலால்தீனை சர்வஜன பலய கட்சி நிறுத்தியுள்ளது. இந்த விடயத்தை சர்வஜன பலய கட்சியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜெயவீர அறிவித்துள்ளார். இதனிடையே ஏனைய கட்சிகளும் தங்களின் பிரதான வேட்பாளர்களை அறிவிக்கும் நடவடிக்கைகளில் களமிறங்கியுள்ளன. வரவு செலவு திட்ட சட்டமூலத்தை சபாநாயகர் சான்றுரைப்படுத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டிற்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் நேற்றிரவு மேலதிக வாக்குகளால் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பான வாக்கெடுப்பு நேற்றிரவு 7:40க்கு ஆரம்பமானதுடன் இதற்கு ஆதரவாக 159 வாக்குகளும் எதிராக 45 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. இதற்கமைய 2025ஆம் ஆண்டிற்கான ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் 114 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. 2025ஆம் ஆண்டு நிதியாண்டிற்கான ஒதுக்கீட்டு சட்ட மூலத்தின் 2ஆம் வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட உரை நிதி அமைச்சர் என்ற ரீதியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கடந்த 17ஆம் திகதி பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 18ஆம் திகதி முதல் 25ஆம் திகதி வரை 7 நாட்கள் ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான 2வது மதிப்பீட்டு விவாதம் இடம்பெற்றது. 2வது மதிப்பீடு 109 மேலதிக வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இதன் பின்னர் பிப்ரவரி 27ஆம் திகதி முதல் மார்ச் 21ஆம் திகதி வரை ஒதுக்கீட்டு சட்டமூலம் மீதான குழு நிலைவாதம் இடம்பெற்றது. பாராளுமன்றத்தில் நேற்று நிறைவேற்றப்பட்ட 2025ஆம் ஆண்டு நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தில் அரசியலமைப்பின் 79வது உறுப்புரைக்கு அமைய சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரைப்படுத்தியுள்ளார். இதற்கமைய ஒதுக்கீட்டு சட்டமூலம் 2025ஆம் ஆண்டின் 3ஆம் இலக்க ஒதுக்கீட்டு சட்டமாக அமலுக்கு வருகிறது. வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் வாக்களித்தார். இந்த விடயம் தொடர்பான அவரது நிலைப்பாட்டை அவர் அறிவித்துள்ளார். வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் வாக்களித்தார். மக்களின் அபிலாஷைகளின் அடிப்படையில் தான் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததாக காதர் மஸ்தான் கூறியுள்ளார். அரசாங்கத்தின் முன்னேற்றகரமான செயற்பாடுகள் வரவு செலவு திட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ளதால் அதற்கு தாம் ஆதரவளித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மாற்றத்தை நோக்கி மக்கள் புதிய அரசாங்கத்தை தெரிவு செய்ததாகவும் மக்களுடன் ஒன்றித்து பயணிக்க தாம் இணங்குவதாகவும் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் சுட்டிக்காட்டியுள்ளார்.
தேவேந்திரமுனையில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை தேவேந்திரமுனை பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். தேவேந்திரமுனை பகுதியைச் சேர்ந்த 28, 29 வயதான 2 இளைஞர்களே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளனர். T-56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் பயணித்த வேன், துப்பாக்கி ஆகியன கந்தர வெள்ளமடம பகுதியில் கைவிடப்பட்டு செல்லப்பட்டுள்ளது. துப்பாக்கி பிரயோகத்திற்கான காரணம் இதுவரை கண்டறியவில்லை. கந்தர போலீசார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் குற்றச்செயலுக்கு ஒத்தாசை வழங்கிய இளைஞன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவ கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் 23 வயது இளைஞன் ஒருவன் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு 15 கெலமுத்து செவன தொடர்மாடி குடியிருப்பில் வசிக்கும் இளைஞன் ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளார். கனேமுள்ள சஞ்சீவை கொலை செய்ய உதவி ஒத்தாசை வழங்கியமை தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நீதிமன்ற வளாகத்திற்குள் இருந்து விசாரணை நடைபெறும் நீதிமன்றத்தை காட்டியதற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கொலை தொடர்பில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றக்குள் வைத்து பாதாள உலக குழுவின் தலைவரான கனேமுள்ள சஞ்சீவ கடந்த பிப்ரவரி மாதம் 19ஆம் திகதி சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். யாழ் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் நெகிழ்ச்சியூட்டும் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தில் கல்வி கற்று கற்கை நெறியை பூர்த்தி செய்த பின்னர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்த மாணவி ஒருவருக்கு தேகாந்த நிலையில் கலைமானி பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. மூதவையின் பரிந்துரையினை பரிசீலனை செய்த பேரவை கலைப்பீட பீடாதிபதியினால் அறிவிக்கப்படும் பேரவைக்கு தேகாந்த நிலையில் கலைமானி பட்டத்தினை வழங்குவதென தீர்மானித்துள்ளமே நெகிழ்வுடன் அறிய தருகின்றேன். குணரத்தினம் சுபீனா. நேற்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவின் 3ஆம் நாள் அமர்வின் போது சுபீனா குணரத்னம் என்ற மாணவி கலைமானி பட்டத்திற்கு உரித்துடையவராக்கப்பட்டமையை உறுதிப்படுத்தி தேகாந்த நிலையில் அவரது பட்டம் பெற்றோரிடம் கையளிக்கப்பட்டது. இதேவேளை யாழ் பல்கலைக்கழக வரலாற்றில் முதல் முறையாக பௌத்த துறவியொருவரும் பட்டம் பெற்றுள்ளார். மூதவையின் பரிந்துரையினை பரிசீலனை செய்த பேரவை உயர் பட்ட படிப்புகள் பீடாதிபதியினால் அறிவிக்கப்படும் பேரவைக்கு தமிழில் பட்டப்பின் தகமை சான்றிதழை வழங்குவதென தீர்மானித்துள்ளமே பெருமையுடன் அறிய தருகின்றேன். Venerable Sannaskama Indraratna Dero. எஸ். இந்திர ரத்ன தேரர் தமிழில் பட்டப்படிப்பின் தகமை சான்றிதழை பெற்றுக்கொண்டார். யாழ்ப்பாணம் கட்கோவளம் உதயசூரியன் கடற்கரையில் பல கோடி ரூபாய் பெறுமதியான கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாணம் கட்கோவளம் உதயசூரியன் கடற்கரையில் பல கோடி ரூபாய் பெறுமதியான கஞ்சா பொதிகள் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலின் அடிப்படையில் கேரள கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
பருத்தித்துறை போலீசாருடன் இணைந்து நடாத்தப்பட்ட சுற்றி வளைப்பில் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக நாட்டிற்கு கொண்டுவரப்பட்ட சுமார் 350 கிலோகிராம் எடையுள்ள 154 கேரள கஞ்சா பொதிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் பருத்தித்துறை போலீசாரால் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்பாறை காரைதீவில் வேளாண்மை நிலங்களில் காட்டு யானைகள் நிலை கொண்டுள்ளன. அம்பாறை காரைதீவு மாவடிப்பள்ளி பகுதியில் காட்டு யானைகளின் அட்டகாசம் அதிகரித்துள்ளது. காரைதீவு மாவடிப்பள்ளி வயல் பிரதேசத்தில் காட்டு யானைகளின் அட்டகாசத்தினால் பொதுமக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்களது விவசாய நடவடிக்கையினை மேற்கொள்ள முடியாமல் அச்சத்துடனேயே வாழ்வதாக அப்பகுதி மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வேளாண்மை அறுவடை நிறைவடைந்துள்ளதை அடுத்து சுமார் 60க்கு மேற்பட்ட காட்டு யானைகள் வயல்களில் நிலை கொண்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறினர். மாவடிப்பள்ளியிலே எங்களுடைய யானை பிரச்சனை என்பது மிக நீண்ட காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த யானை பிரச்சனை பிரதான வீதியாக அது அம்பாறை தொடக்கம் கல்முனை பிரதான வீதி, இது முக்கியமான ஒரு வீதி. ஆனால் இரவு வேளையிலே இந்த பாதையால் கடக்கின்ற பொழுது இந்த யானை கூட்டங்கள் கிட்டத்தட்ட 50-60க்கு மேற்பட்ட யானை கூட்டங்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சில வீட்டுகளை உடைத்து, நெல் ஸ்தாபனங்களை கூட உடைத்து, வயல்கள் கூட கடந்த மாதம் ஒரு சில நாட்களுக்கு முன்னர் கடந்த மாதம் இந்த வெள்ளாமை இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு கிடந்த பொழுது அந்த வெள்ளத்தை கூட சீரழிந்த வெள்ளாமையை கூட அழிவுக்கு ஏற்படுத்திய இந்த யானை கூட்டங்கள் இன்னமும் இவ்விடத்தை விட்டு நகராமல் இருக்கின்றது. இங்கே பாதசாரிகளுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. பாருங்க, பக்கத்துல முன்னுக்கு யானை இறங்கி நாங்க என்ன செய்யற, இதுக்கு தீவு வராதா? இப்ப நைட்ல இங்க தூங்க இல்லாது அவங்க பட்டு பகல கலந்தாலும் ஆனை வருது. இப்ப என்ன செய்யற, எங்களுக்கு செலவு வழி இல்ல, முடிவு தாங்க. அரசாங்கம் எது தெரிவிக்கிறாங்க இல்ல, ஒரு பாக்குறாங்க, அரசாங்கம் பாக்குறாங்க இல்லையே, சொல்லுங்க பாப்போம். அப்ப அரசாங்கம் எது பாக்குறாங்க? அவங்க மட்டும்தான் வேலை வந்தா பார்த்த போறாங்க. இது ஒரு ரோட்டுக்கு லைட்டிங் இல்ல, அப்ப ரோட்டுக்கு லைட்டிங் இல்ல, அப்ப ரோட்ல லைட்டு 10 இது இல்ல, அப்ப என்ன செய்யற நாங்க சொல்லுங்க பாப்போம். இது எந்த அரசாங்கம் எந்த கவர்மெண்ட் இதை பாரம்பரியம் ஒன்றியில நாங்க பூர வாரதே பயமா இருக்கு எங்களுக்கு. இன்னும் பட்டப்பா எல்லாமே இன்னும் பாருங்க, மாடு மேயிற மேயுது. என்ன வண்டி உதவி செய்யட்டும், இல்லை இந்த நஷ்டம் எடுத்து தரட்டும் எங்களுக்கு, இல்லையா வேலையெல்லாம் போய் அழிஞ்சு போகும். யாழில் அதிகரித்துள்ள துஷ்பிரயோக சம்பவங்கள் தொடர்பில் திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகியுள்ளன. யாழ்ப்பாணத்தில் 3 மாதங்களில் 37 சிறுவர்கள் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அத்துடன் 3 சிறுமிகள் கர்ப்பமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் தலைமையில் இடம்பெற்ற மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு குழு கூட்டத்தில் இந்த தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. கடந்த 2024-12-11 தொடக்கம் 2025-3-21 வரையான 3 மாத கால இடைவெளிக்குள் 12 பிரதேச செயலகங்களில் 37 சிறுவர் துஷ்பிரயோக சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. சிறுவர்களுக்கு எதிராக குறித்த பகுதிகளில் இடம்பெற்ற பாலியல் துஷ்பிரயோகம், பிறழ்வு நடவடிக்கை, உடல் ரீதியான துன்புறுத்தல், இளவயது திருமணம், இளவயது கற்பம், உடல் தண்டனை, தற்கொலை முயற்சி மற்றும் கடத்தல் போன்ற சம்பவங்கள் சிறுவர் துஷ்பிரயோகங்களாக பதிவாகியுள்ளன. 16 மாவட்டங்களுக்கு மின்னல் தாக்கத்திற்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேற்கு சப்ரகமுவ, மத்திய, தெற்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அனுராதபுரம், வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் சேதங்களை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். தொடர்வன சர்வதேச செய்திகள்.
புலம்பெயர்ந்தோரின் தற்காலிக குடியுரிமை அந்தஸ்தை ரத்து செய்ய அமெரிக்க ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார். கியூபா, ஹைட்டி, நிகரகுவா மற்றும் வெனிசுவேலாவிலிருந்து சென்றுள்ள 5,30,000க்கும் அதிகமான குடியேற்றவாசிகளின் தற்காலிக சட்டப்பூர்வ அந்தஸ்தை ரத்து செய்வதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி வரை இவர்களுக்கான கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு முன்னர் நாட்டை விட்டு வெளியேறாதவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என அமெரிக்க மத்திய அரசு அறிவித்துள்ளது. சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்துள்ளோர் நாட்டிலிருந்து செல்வதற்கு தேவையான வழிமுறைகளை மேற்கொள்ளுமாறும் பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏற்கனவே சட்ட ரீதியான அந்தஸ்தை பெற்றவர்களின் விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. தொடர்வென விளையாட்டுச் செய்திகள். ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாகிறது. இந்தியாவில் கோடைக்காலம் வந்தாலே அது கிரிக்கெட் காலம் என்று கொண்டாடப்படும் வகையில் கடந்த 18 ஆண்டுகளாக ஐபிஎல் போட்டிகளுக்கு அமோக வரவேற்பு இருந்து வருகிறது. அந்த வகையில் இந்த வருடத்திற்கான ஐபிஎல் போட்டிகள் இன்று ஆரம்பமாகின்றன. ஐபிஎல் அணிகளில் களமிறங்கும் அணிகளின் தலைவர்களுக்கான ஆலோசனை கூட்டம் மும்பையில் நடைபெற்றது. ஐபிஎல் போட்டிகளின் கடந்த வருடம் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை விட பந்து வீச கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டால் அந்த அணியின் தலைவருக்கு அபராதம் விதிக்கும் முறையுடன் சேர்ந்து அடுத்த போட்டியில் தலைவர் விளையாட தடை ஏற்படும் வகையில் விதிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் அணி வீரர்கள் மெதுவாக பந்து வீசினால் தலைவருக்கு விதிக்கப்படும் தடையை நீக்க பிசிசிஐ தீர்மானித்துள்ளது. கொரோனா காலத்தில் தடை விதிக்கப்பட்ட பந்துகளின் மீது உமிழ்நீர் பயன்படுத்துவது தொடர்பிலும் நேற்றைய கூட்டத்தில் ஐபிஎல் போட்டிகள் சர்வதேச போட்டிகள் இல்லை என்பதால் உமிழ்நீரை பந்துகள் மீது பயன்படுத்த பிசிசிஐ அனுமதி அளித்துள்ளது. குத்துச்சண்டை ஜாம்பவான் ஜார்ஜ் போர்மன் காலமானார். குத்துச்சண்டை ஜாம்பவானான ஜார்ஜ் போர்மன் அமெரிக்காவை சேர்ந்தவராவார். இவர் 1968இல் ஒலிம்பிக்கில் தங்கம் வென்றார். 21 வருட இடைவெளியில் 2 முறை உலக பளுதூக்கல் சாம்பியன் பட்டத்தையும் இவர் வென்றுள்ளார். இதன் மூலம் வரலாற்றில் 2வது முறையாக 45 வயதில் மிக வயதான சாம்பியனாகவும் இவர் பதிவாகினார். 1997ஆம் ஆண்டு அவர் விளையாட்டிலிருந்து ஓய்வு பெற்றார். இந்நிலையில் நேற்றிரவு அவர் காலமானதை அவரது குடும்ப உறுப்பினர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர். இத்துடன் நமது டிவியின் மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.